ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குசின் வினோ. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குற இந்த ஸ்வீட்டு ரொம்ப ஹெல்த்தியான, ரொம்ப கம்மி செலவுலையே நம்ம பண்ண ஒரு ஸ்வீட் தான். இது வந்து பீனட் கட்லி. நம்ம காஜு கட்லி மாதிரியே இருக்குல்ல பார்க்குறதுக்கு. இது வந்து நிலக்கடலை வச்சு பண்ணது. கொஞ்சம் கூட நம்ம நிலக்கடலை பண்ணோன்ற ஃபீலே வராத அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கம்மி செலவுலேயே நம்ம பண்ணிடலாம். முந்திரி பருப்பே இது தேவையில்லை. நீங்கள் இது மேலே சில்வர் ஃபாயில் மட்டும் ஒட்டிட்டிங்கன்னா நீங்கள் இது வந்து காஜு கட்லின்னு சொன்னாலே நம்புவாங்க. அந்தளவுக்கு ருசியாக இருக்கும். இந்த ரெசிப்பியை நம்ம வீட்டில் எப்படி பர்ஃபெக்டாக பண்ணுறது அப்படின்றத நான் வந்து உங்களுக்கு இன்றைக்கி காட்ட போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் சிம்பிள் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எந்த வீடியோ போட்டாலும் உங்கள் நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். இதுக்கு வந்து நான் நல்லா 250 கிராம் அளவுக்கு வறுக்காத கடலை எடுத்துட்டேன். அதை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு கைவிடாமல் நல்லா கிண்டணும். அப்போ தான் கலர் மாறாமல் இருக்கும். அதே நேரத்தில் நல்லா வந்து உங்களுக்கு க்ரன்ச்சியாக இருக்கும். மேலே உள்ள தோல் எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். கலர் மாறிட்டு உங்களுக்கு அந்த காஜு கட்லியோட டெக்ஸ்சரும் கலரும் எல்லாமே மாறிடும். அதனால் கலர் மாறாமல் நல்லா வறுத்து எடுக்கணும். நீங்கள் வறுத்த கடலை யூஸ் பண்ணாலுமே லேசாக 5 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சு ரோஸ்ட் பண்ணிவிட்டு இது மாதிரி தோலை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு எடுத்துருங்க. சொத்த கடலை அது மாதிரிலாம் இருந்ததுன்னா அதெல்லாம் எடுத்துருங்க. எடுத்த கடலையை வந்து 2-3 பாதியாக நீங்கள் போட்டு மிக்சியில் நீங்கள் பவுட்ரு பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒரே மாதிரி உங்களுக்கு டெக்ஸ்சர் இருக்கும். இல்லை சிலது அடியில் உள்ளது நல்லா அரைப்பட்டிருக்கும், மேலே உள்ளது குறகுறப்பாக இருக்கும். அதனால் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி நல்லா பவுட்ரு மாதிரி இருக்கணும். கையில் வந்து எண்ணெய் பசை வந்துடக்கூடாது. ரொம்ப சுற்றினீங்கன்னா உங்களுக்கு அந்த நிலக்கடலையில் இருக்கிற எண்ணெய் வெளியில் வந்துடும். ஸோ கையில் எடுத்து பார்க்கும்போது கையில் ஒட்டக்கூடாது. நல்லா லேசாக நெருன்னு இருக்கும், ஆனால் நல்லா பவுட்ரியாக இருக்கணும். அந்த மாதிரி டெக்ஸ்சரில் வந்த மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் பவுட்ரு பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம எவ்வளோ நிலக்கடலை எடுத்தோமோ 250 கிராமுக்கு 250 கிராம் அளவுக்கு நீங்கள் சர்க்கரை யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கம்மியாக வேணால் நீங்கள் கொஞ்சம் குறைச்சி யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம எவ்வளோ தண்ணி வந்து ஊற்றணுன்னா, நம்ம எவ்வளோ சர்க்கரை போட்டிருக்கோமோ அதே அளவு நம்ம தண்ணி 250 ml தண்ணி விட்டுக்கலாம். ஏன்னா நம்ம சர்க்கரை அந்த பாகு பார்த்தா கொஞ்சம் சீக்கிரம் வந்துருன்றதுனால நம்ம கொஞ்சம் நம்மளுக்கு கன்ஃபியூஷன் வராமல் இருக்கிறத கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றிக்கிறேன். லேட்டானாலும் நம்மளுக்கு பாகு பார்த்தா கரெக்டாக வரும். ஸோ ஒரு தட்டில் நீங்கள் எண்ணெயோ தடவி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. பட்டர் பேப்பர் கூட யூஸ் பண்ணலாம். இதுக்கு கம்பி பதம் பார்த்தீங்கன்னா சர்க்கரை கரைஞ்சோன்னே நல்லா மீடியம் ஃப்ளேம் வச்சு கரைச்சிக்கோங்க. ஒரு கம்பி பதம் வரணும். அப்படி வந்ததுனா தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். அப்படி வந்ததுக்கப்புறம் நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருக்கிற அந்த நிலக்கடலை எல்லா பவுடரை வந்து நீங்கள் அதில் போட்டுருங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆஃப் பண்ணிடணும். இதோட நம்ம பொடி பண்ண ஏலக்காய் இருக்குல்ல, சுகரோடு சேர்த்து பொடி பண்ணியிருக்கேன், அதையும் போட்டிருக்கேன். நான் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போது போட்டோடனே ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கைவிடாமல் நம்ம கிண்டணும். கிட்டத்தட்ட சப்பாத்தி மாவு பதத்துக்கு வர அளவுக்கு நம்ம அப்படியே கைவிடாமல் கிண்டணும். ஆன் பண்ணி வச்சுட்டு கிண்டினீங்கன்னா உங்களுக்கு கடையில் இருக்கிற எண்ணெயெல்லாம் வந்துடும். ஸோ டேஸ்ட்டு வந்து நல்லா இருக்காது. கண்டிப்பாக ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா உங்களுக்கு இந்த மாதிரி டோ பதத்துக்கு வரணும். அப்போ தான் உங்களுக்கு சூப்பரான சாஃப்டான காஜு கட்லி மாதிரியே பீனட் கட்லி கிடைக்கும். இதில் வந்து உங்களுக்கு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. ரொம்ப தேவையில்லை. நல்ல ஒரு ரிச்சான டேஸ்ட் கிடைக்கும். வாசனையும் நல்லாயிருக்கும். அதுக்கு தான் உங்களுக்கு வேணான்னா நீங்கள் இது போடாமல் கூட பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்தோடனே நம்ம நெய் தடவி வச்சுருக்கிற பிளேட்டில் இந்த பதம் வந்தோடனே நீங்கள் போட்டுடலாம். இதுக்கு ஏலக்காய் ஃப்ளேவர் போட உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் வந்து வெனிலா ஃப்ளேவர் போடலாம். இன்னும் அது வந்து டேஸ்ட்டு சூப்பராக உங்களுக்கு மில்க் பர்ஃபி மாதிரியே இருக்கும். அதுவும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வந்து இந்த மாதிரி பிளேட்டில் அப்ளை பண்ணிவிட்டு உடனே நம்ம ஷேப் பண்ணிவிட்டு உங்களுக்கு டைமண்ட் ஷேப்போ இல்லை ஸ்கொயர் ஷேப்போ எந்த ஷேப்பில் வேணாலும் நீங்கள் இந்த மாதிரி பீஸ் போட்டு வச்சுருங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா உங்களுக்கு அப்படியே காஜு கட்லி எப்படி சாப்பிட்டா கலரு டெக்ஸ்சர் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும். உங்களுக்கு கடலையோட அந்த ஃபீலே தெரியாது. நான் சொன்ன மாதிரி வெனிலா எசன்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னுமே சூப்பரான டேஸ்ட் இருக்கும். பட் ஏலக்காய் ஃப்ளேவர் தான் எல்லாருக்கிட்டே அவைலபிள் இருக்குனால ஏலக்காய் ஃப்ளேவர் யூஸ் பண்ணி செஞ்சுருக்கேன். இப்போ பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள், காஜு கட்லி மாதிரியே. ஸோ கண்டிப்பாக அந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ ப்ரோட்டீன் ரிச்சான இது ரெசிபி. ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன்.